ஹலோ எவ்ரிவன், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்மளோட சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா, ஹோம் மேட் ஹேர் டோனர் எப்படி பண்ண போகிறோம் அப்படின்றது தான் பார்க்க போகிறோம். சரி வாங்க இப்போ சட்டுன்னு வீடியோக்குள்ளே போகலாம். ஹேர் டோனர் செய்கிறதுக்கு என்னென்ன இன்க்ரீடியண்ட் எடுத்திருக்கோம் அப்படின்னா, இது நெல்லிக்காய் இலை, இந்த சின்ன குட்டி குட்டி நெல்லிக்காய் இருக்கும் இல்லைங்களா, ஸோ அதோட இலை எடுத்திருக்கேன். ஜஸ்ட் ஒரு 10 லீவ்ஸ் எடுத்துக்கிட்டால் போதும். இந்த மாதிரி கைப்பிடி அளவு எடுத்துக்கிட்டால் போதும், அதிகமாக வேண்டாம். ஸோ இது வந்து ஒரு மாதிரி லாவெண்டர் கலரில் மாறும் இந்த இலை மட்டும் நம்ம கொதிக்க வச்சோம் அப்படின்னா. ஸோ அடுத்து என்ன எடுத்திருக்கோம் அப்படின்னா, கொய்யா இலை எடுத்திருக்கோம். ஸோ கொய்யா இலை நம்மளுக்கு நல்லாவே தெரியும், ஹேர் க்ரோத்துக்கு, ஹேர் திக்னஸ்க்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ கொய்யா இலையும் ஒரு கைப்பிடி அளவுக்கு எடுத்திருக்கோம். ஸோ இது ரெண்டுத்தையும் நான் நல்லா வாஷ் பண்ணி க்ளீனாக ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ ஒரு பாத்திரத்தில் 2 டம்ளர் தண்ணி எடுத்துக்கிறேன். ஸோ அது வந்து 1 டம்ளர் அளவுக்கு கொதிக்க விடணும். ஸோ 1 டம்ளர் ஆனதுக்கப்புறம் நம்ம அது ஃபில்டர் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் டம்ளர் நான் ஊற்றிருக்கேன், அதே அளவில் இனி ஒரு டம்ளர் ஊற்றி அது இப்போ நம்ம கொதிக்க வச்சுக்கலாம். இப்போ தண்ணி ஆட் பண்ணியாச்சு. இது ஸ்டவ்வில் வச்சு இப்போது ஆன் பண்ணிடலாம். எப்போவும் இலை நம்ம கொதிக்க வைக்கிறோம் அப்படின்னா, தண்ணி வச்சதுமே இலையை போட்டு கொதிக்க வச்சிடக்கூடாது. ஏன்னா உடனே வந்துட்டு அந்த ஹீட்டில் கலர் மாறிடும், சட்டுன்னு கலர் மாறிடும். ஸோ தண்ணி வந்து கொஞ்சம் ஹீட் பண்ணிவிட்டு, அந்த பபிள்ஸ் வரும் இல்லையா, ஸோ அந்த மாதிரி பபிள்ஸ் வந்ததுக்கப்புறம் தான் நம்ம இலையை வந்து தண்ணியில் போடணும். ஸோ நான் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். ஸோ இந்த மாதிரி பபிள்ஸ் வர டைமில் நம்ம இலையை வந்து ஆட் பண்ணலாம். ஒரு இலையாக ஆட் பண்ணலாம். அதுவும் இல்லாமல் முழுசாக போடாமல் நல்லா கட் பண்ணி இல்லை கையிலேயே கிள்ளி கூட நீங்கள் போடலாம். இந்த நெல்லிக்காய் இலை வந்துட்டு சின்ன சின்னதாக தான் இருந்துச்சு, ஸோ நான் அப்படியே போட்டிருக்கேன். கொய்யா இலை மட்டும் பெரிய பெரிய லீஃபாக இருக்குது இல்லையா, ஸோ அதனால் அதை மட்டும் நான் சின்ன சின்னதாக கட் பண்ணி இதுக்குள்ளே சேர்த்துருக்கேன். நல்லா கொதிக்கட்டும். அதோட கலர் வந்து நல்லா கிளியராக சேஞ்ச் ஆகும், அது நம்மளுக்கு நல்லாவே தெரியும். ஒரு 10 மினிட்ஸ் நம்ம கொதிக்க வச்சோம், 5 to 10 மினிட்ஸ்க்குள்ளவே அது நல்லா கொதிச்சு 1 டம்ளர் அளவுக்கு, நம்ம 2 டம்ளர் ஊற்றணும் இல்லைங்களா, ஸோ 1 டம்ளர் அளவுக்கு அது வந்துடும். ஸோ அப்படி வந்ததுக்கப்புறம் நம்ம அதை ஆஃப் பண்ணிக்கலாம். ஆஃப் பண்ணிவிட்டு அதை ஃபில்ட்ரு பண்ணிக்கலாம். இப்போ நான் ஒரு 5 to 7 மினிட்ஸ்க்குள்ளே எப்படி ஆயிருக்குன்றதை நான் காட்டுறேன். நல்லா பாருங்கள், இதோட கலர் வந்து நல்லா சேஞ்ச் ஆகணும். இப்போ பாருங்கள், இது வந்து நல்ல கலர் சேஞ்ச் ஆகிடுச்சு. இலையோட கலருமே எப்படி சேஞ்ச் ஆகிருக்கு பாருங்கள். நல்லா கொதிச்சு இப்போ ஒரு 7 மினிட்ஸ்க்கு மேலேயே ஆயிடுச்சு. ஸோ நியர்லி இப்போ 10 மினிட்ஸ் ஆக போகிற டைமில் நான் இதை ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா ஆற வச்சுட்டு, அப்படியே ஃபில்டர் பண்ணி யூஸ் பண்ணாதீங்க, நல்லா ஆற வச்சுட்டு ரூம் டெம்பரேச்சர் வந்ததுக்கப்புறமே நீங்கள் யூஸ் பண்ணலாம். இந்த மாதிரி கலர் வந்ததுக்கப்புறம் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணியாச்சு. இதை நான் இப்போ தனியாக எடுத்து வச்சு நல்லா கூல் டவுன் பண்ணிக்கிறேன். ஸோ இது நல்லா ஆறுனதுக்கப்புறமே நம்ம ஃபில்ட்ரு பண்ணிக்கலாம். ஹீட்டாக இருக்கும் போதே நீங்கள் ஃபில்ட்ரு பண்ணி வச்சுக்க வேண்டாம், இது கொஞ்சம் நேரம் தண்ணியிலே இருக்கட்டும் இந்த இலை. இப்போ பாருங்கள், நல்லா ஆறிடுச்சு. அந்த தண்ணியோட கலர் எப்படி இருக்குன்னு பாருங்கள். ஸோ உங்களுக்கு பிளாக்காக தெரியுதுன்னு நினைக்கிறேன். இது கொஞ்சம் லைட்டாக லாவெண்டர் கலர் மாதிரி இருக்கும். இது டேரெக்டாக ஸ்ப்ரே பாட்டிலில் ஊற்றாமல் ஒரு கிளாஸில் ஊற்றுறேன். ஏன்னா கீழே சிந்திரோன்றதுக்காக. இந்த ஸ்ப்ரே பாட்டில் வந்து ரொம்ப குட்டியாக இருக்குது, ஸோ அதனால் நான் கிளாஸில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி இப்போது ஸ்ப்ரே பாட்டிலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறேன். நீங்கள் வந்து ஸ்ப்ரே பாட்டிலையும் ஊற்றி ஸ்ப்ரே பண்ணிக்கலாம். ஸ்கேல்பில் ஸ்ப்ரே பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் ஹேர்லேயும் நீங்கள் ஃபுல்லாகவே அப்ளை பண்ணிக்கலாம். இல்லாட்டி குட்டி காட்டன் எடுத்துகிட்டு நீங்கள் அதில் டிப் பண்ணிட்டு ஸ்கேல் ஃபுல்லாக அப்ளை பண்ணிவிட்டு அப்புறம் ஹேர் ஃபுல்லாக அப்ளை பண்ணிக்கலாம். இதை நீங்கள் போட்டுட்டு ஒரு 10 to 15 மினிட்ஸ் வரைக்கும் வச்சுட்டு அதுக்கப்புறமா ஹேர் வாஷ் பண்ணிக்கலாம். ஸோ ஹேர் பேக் போட முடியல அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் இது பண்ணிக்கலாம். இது ரொம்பவே எஃபெக்டிவாக இருக்கும். வீக்லி 1 டைம் மட்டும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், நல்ல ரிசல்ட்ஸ் இருக்கும். இந்த மாதிரி ஸ்கேல்ப் ஃபுல்லாக ஸ்ப்ரே பண்ணி யூஸ் பண்ணி பாருங்கள். ஜஸ்ட் ஒரு 10 to 15 மினிட்ஸ் போதும். அதுக்கப்புறம் நீங்கள் ஹேர் வாஷ் பண்ணிக்கலாம். நார்மலாக நீங்கள் யூஸ் பண்ணுற ஷாம்பு அண்ட் கண்டிஷ்னர் போட்டு நீங்கள் ஹேர் வாஷ் பண்ணிக்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் அவர் வீடியோ.